வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது மாநில உரிமைகளை மீட்க உயர்நிலை குழு 50 ஆண்டுகளுக்கு பிறகு முதல்வர் ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தீர்மானம், கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற அரசுக்கு வலியுறுத்தல், சட்டமன்றத்தில் வெளிநடப்பு செய்த பிஜேபி அதிமுக, அரசியல் ரீதியில் பிஜேபிக்கு செக் வைக்கிறதா திமுக என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். மாநிலங்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக முன்னாள் நீதிபதி குரியன் ஜோசப் அவர்களுடைய தலைமையில் உயர்நிலை குழு ஒன்றை அமைத்திருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். அதேபோன்று இதில் உறுப்பினர்களாக அசோக் வர்தன் ஷெட்டி மற்றும் நாகநாதன் ஆகிய இருவரும் உறுப்பினர்களாகவும் இருப்பார்கள் என்றும் 110 விதியின் கீழ் சட்டசபையில் முதலமைச்சர் அவர்கள் இன்று தெரிவித்திருந்தார். அதில் பல்வேறு விஷயங்களை அவர் குறிப்பிட்டிருந்தார். நிதி பகிர்வு குறைவாக தமிழகத்திற்கு வழங்கப்படுகிறது, மிக அதிகப்படியான ஒரு பங்களிப்பை நாம் பொருளாதாரத்தில் செய்யக்கூடிய மாநிலமாக தமிழகம் இருந்து வருகிறது. இருந்தாலும் கூட நமக்கு வழங்கக்கூடிய நிதி பகிர்வானது மிக குறைந்த அளவிலே இருக்கிறது. அதேபோன்று ஜிஎஸ்டியை பொறுத்தவரையிலும் ஆரம்ப கட்டத்திலேயே தமிழகம் எதிர்த்து வருகிறது. அதிலும் கூட மாநிலத்தின் உரிமைகள் பறிக்கப்படுகிறது. குறிப்பாக மிகப்பெரிய பங்களிப்பு செய்யக்கூடிய தமிழ்நாட்டில் 29 பைசா தான் நமக்கு நிதி பகிர்வாக தரப்படுகிறது. இதுபோன்ற பல்வேறு விஷயங்களில் மத்திய அரசு, ஒன்றிய அரசு நமக்கு சரியான ஒரு நிதி பகிர்வை அளிப்பதில்லை. குறிப்பாக இயற்கை பேரிடர் காலத்தில் நமக்கான நிதியை அவர்கள் தரவில்லை. அதேபோன்று தற்போது தொகுதி மறுவரையறை, மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மக்கள் தொகையை நிர்மாணிப்பதில் மிகச் சரியான ஒரு நடைமுறைகளை பின்பற்றி மக்கள் தொகையை கட்டுப்பாட்டில் வைத்திருந்த தமிழகத்திற்கு அதற்கு கிடைத்த ஒரு பரிசாக இப்பொழுது தொகுதி மறுவரையறையில் தமிழகத்திற்கு தொகுதிகள் குறையக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. எனவே அதனை சரி செய்ய வேண்டும். அதேபோன்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தற்போது தீர்ப்பானது ஆளுநர் அவர்கள் விவகாரத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதையும் அவர் இன்று குறிப்பிட்டார். அதாவது மசோதாக்களை நிறைவேற்றாமல் அதிகமாக கிடப்பில் வைத்திருந்தார். இது குறித்து நமக்கு மறுமுறை அதை நிறைவேற்றி சட்டசபையில் 2வது முறையாக நிறைவேற்றி அனுப்பிய மசோதாக்களுக்கு கூட ஆளுநர் ஒப்புதல் தரவில்லை. எனவே அதை ஜனாதிபதியிடம் அனுப்பியது தவறு என்பது போன்ற பல விஷயங்களை நீதிமன்றம் குறிப்பிட்டிருப்பதை வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஒரு பசிக்காக அழக்கூடிய குழந்தைக்கு என்ன வேண்டும் என்பது தாய்க்கு தான் தெரியுமே தவிர டெல்லியிலிருந்து யாரோ ஒருவர் இயக்குவது என்பது சரியாக இருக்காது என்பது போன்ற பல கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும், வடகிழக்கு மாநிலங்கள் உட்பட அனைத்து மாநிலங்களுக்குமான உரிமைகளை பேசக்கூடிய முதல் மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்று கூறி ஒரு பல உரிமைகள், குறிப்பாக கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் போன்ற பல கோரிக்கைகள் அடங்கிய ஒரு தீர்மானமானது 50 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது பிஜேபிக்கு தமிழகம் வைக்கக்கூடிய, குறிப்பாக திமுக வைக்கக்கூடிய ஒரு செக்கா என்பது போன்ற பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. அது பற்றி நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக இணையம் வழியாக நம்முடன் இணையும் பாரதிய ஜனதா கட்சியின் திரு தூத்துக்குடி செல்வம் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் திரு செல்வம் சார். அடுத்ததாக அரங்கில் நம்மோடு இணையும் தமிழ்நாடு காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு முருகையன் அவர்களை வரவேற்போம். வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு VS ராமன் அவர்களை வரவேற்போம். வணக்கம். திரு செல்வம் சார். செல்வம் சார், நான் பேசுற கேக்குதுங்களா? சார் இப்ப சொல்லுங்க சார். அதாவது இப்போ மாநில உரிமைகளை காப்பதற்காக ஒரு உயர்நிலை குழு தொடர்ந்து மத்திய அரசானது தமிழகத்தை வஞ்சித்து வருகிறது, பிற மாநிலங்களை வஞ்சித்து வருகிறது. அதை தடுப்பதற்காக, இந்தியா முழுவதையும் காப்பதற்காக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று ஸ்டாலின் அவர்கள் கூறியிருக்கிறார். உங்களுடைய பார்வை? ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் சகோதரர் ரங்கநாதன் அவர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு வணக்கம். சார் ஒரே நிமிஷம், ஒரு விருந்தினரை வரவேற்று நம்ம தொடர்ந்து பேசுவோம். இணையம் வழியாக நம்முடன் இணையும் மற்றொரு விருந்தினர் திமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு இள புகழேந்தி அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். தொடருங்க திரு தூத்துக்குடி செல்வம் சார். அதாவது தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அதாவது இதுல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழக அரசு எப்பொழுதெல்லாம் நெருக்கடிகளை சந்திக்கிறதோ அப்பொழுதெல்லாம் திசை மாற்றம் செய்வதற்கு, மடைமாற்றம் செய்வதற்கு இப்படிப்பட்ட தீர்மானங்களை கொண்டு வருவார்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா, இது 1969 மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது டெல்லியில நடந்த மாநில சுயாட்சி குழு கூட்டங்கள் நடந்தது. அந்த கூட்டத்தில் அவர் குரல் எழுப்பினார். நான் அதை மறுக்கல. அதுக்கு பிறகு முன்னாள் உயர்நீதிமன்ற நீதியரசர்
PV ராஜமன்னார் தலைமையில ஒரு குழு அமைக்கப்பட்டது. யாரு? கலைஞரால் குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவுல யாரெல்லாம் இருந்தாங்கன்னு கேட்டா, ஆந்திராவினுடைய முன்னாள் தலைமை நீதிபதியாக இருந்த சந்திரா ரெட்டி, அதே போலவே நம்முடைய சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராகவோ அல்லது துணைவேந்தராகவோ இருந்த லட்சுமண ராஜா முதலியார் என்கிறவர் தலைமையில ஒரு குழு அமைச்சு போட்டாங்க. அந்த குழுவினுடைய அறிக்கை என்ன ஆச்சுங்கிறது இன்னைக்கு அதை பத்தியும் பேசியிருக்காங்க. ராஜமன்னார் குழு அவங்க கொடுத்த பரிந்துரைகளை பத்தியும் பரிசீலிக்கணும்ன்ற விஷயங்கள்லாம் பேசப்பட்டிருக்கு. கேளுங்க, அதுக்கு போக மாநில சுயாட்சி வேணும்னு சொல்லி மட்டும் இல்ல, கலைஞர் அன்னைக்கு என்ன பண்ணாருன்னா ஒரு தனியா தமிழ்நாட்டுக்கு தனியா ஒரு கொடி வேணும்னு கூட கேட்டார். அது ஒரு சர்ச்சையாச்சு. அன்னைக்கு மத்தியில நிதியமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய மொரார்ஜி தேசாய் அவர்கள் நிதியமைச்சராக இருந்தார். அதுக்கு கொஞ்ச காலத்துக்கு முன்னால அவர் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்தார் என்று எனக்கு நினைவு. அதுல அப்ப பெரிய அளவுல அது சர்ச்சையாக அப்போது அது சர்ச்சையாக வந்தது. அதுக்கு பிறகு பல்வேறு நிலையில குழுக்கள் அமைக்கப்பட்டு இது வந்ததை தவிர, இன்னும் கூட நான் ஒரு செய்தி நினைவுபடுத்துறேன். 1969 காங்கிரஸ் கட்சி பிளவுபட்டு சிண்டிகேட் என்று காங்கிரஸ் ஸ்தாபன காங்கிரஸ் ஆகவும் இந்திரா காங்கிரஸ் ஆகவும் அது இரண்டு காங்கிரஸாக அன்றைக்கு இருந்த பொழுது, அன்றைக்கு 1971 72 நடக்க வேண்டிய சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலை அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் ஒரு வருடத்துக்கு முன்னால வச்சாங்க. அன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில் இருந்த பிளவின் காரணமாக கலைஞர் அவர்களும் அம்மையார் இந்திரா காந்தி அவர்களோடு சேர்ந்து அன்றைக்கு ஓராண்டுக்கு முன்பு தமிழ்நாடு அரசை கலைத்து விட்டு தேர்தலை சந்திச்சாங்க. சரி, அதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னு, எதுக்காக ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்றைக்கு 25 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திமுக, 10 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு சட்டமன்ற தொகுதி கூட கிடையாது. அன்றைக்கு தான் இன்றைக்கு வரைக்கும் திமுக பெருமையாக பேசுகிற 182 இடத்துல இந்த தீர்மானம் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் என்ன சார்? தொடர்ந்து மத்திய அரசு தமிழக அரசை வஞ்சித்து வருகிறதா என்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இந்த தீர்மானம் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இதாவது நான் சொல்றேன் கேளுங்களேன். அதாவது நாளும் பொழுதும் திமுக அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்கள் எல்லாம் வாய் கொழுப்பெடுத்து அல்லது வார்த்தைகளை அதிகமாக அகம்பாவத்தோடு பேசுகிற பேச்சு இருக்கு பாருங்க. இது மக்கள் மத்தியில மிகப்பெரிய கொதி நிலையில ஏற்பட்டிருக்கு. இன்னும் கூட கேட்டீங்கன்னா, ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பு ஒரு மூத்த அமைச்சர், அன்றைக்கு திமுகவுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்த திரு பொன்முடி அவர்கள் மிக கொச்சையாக மடைமாற்றும் விதமாக தான் இதை பண்றாங்கன்னு சொல்றீங்களா? அது மாத்திரமல்ல, கொஞ்சம் தயவு செய்து கேளுங்க. நீங்க அது மட்டும் இல்ல, இந்த கல்வியை மாநில பட்டியலில் இருந்து மத்திய பட்டியலுக்கு கொடுக்கப்பட்டது யார் காலத்தில்? அதை நீங்க சொல்லுங்க. கச்சத்தீவு யார் காலத்துல கொடுக்கப்பட்டது? முல்லை பெரியாருடைய உரிமை யார் காலத்துல பறிக்கப்பட்டது? அதுபோல காவிரி பிரச்சனை, காவிரி நீர் பிரச்சனையில மத்திய அரசாங்கம் மாநில அரசு போட்ட வழக்கை வாபஸ் பெற்றது கலைஞரா இல்லையா? இப்படி எல்லா தவறுகளையும் செய்தது திமுக. இன்றைக்கு அவர்கள் இதை மடைமாற்றம். இன்றைக்கு திமுக அரசு நிர்வாகத்துல கொஞ்சம் இருங்க. முதல் சுற்று அவர் பேசி முடிக்கிட்டோம், வரேன் உங்ககிட்ட அடுத்து வரேன். அதாவது திமுக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் அம்பலப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்கிறது. அதனால இன்றைக்கு அதை மடைமாற்ற செய்யறதுக்கு இன்னொரு ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் கேளுங்க. நம்முடைய ஆளுநருக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்காங்க. ஆர்டிகல் 200 அவர் பயன்படுத்தல. அதனால 142, அதாவது ஸ்பெஷல் பவர், அதாவது தனி அதிகாரத்தை உச்ச நீதிமன்றம் பயன்படுத்தி ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. அந்த உத்தரவு மேல்முறையீட்டிற்கு போகிற பொழுது நிச்சயமா டிஸ்கஸ், அதாவது விவாதிக்கப்பட்டு அதிலே நிச்சயமா ஒரு சீராய்வு செய்யப்படும் நான் நம்புறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு இது மட்டும் அனுமதிக்க, அதாவது ஒரு மாநில அரசு நிறைவேற்றுகிற எல்லா தீர்மானத்தையும் ஆளுநர் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். நாளைக்கு தமிழ்நாடு தனிநாடாக வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் போட்டு ஆளுநருக்கு அனுப்புறாங்க. ஆளுநர் திருப்பி அனுப்புறாரு. 2வது முறை அந்த தீர்மானத்தை போட்டு அனுப்புறாங்க. அப்ப ஆளுநர் அதுக்கு ஒப்புதல் கொடுக்க முடியுமா? இதெல்லாம் முரண்பட்ட, அதாவது என்னுடைய மரியாதைக்குரிய அண்ணன் புகழேந்தி அவர்களுக்கு தெரியும், இது முரண்பட்ட தீர்ப்பு. அதாவது உச்ச நீதிமன்றம் ஒரு தவறான தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் தங்களுடைய அதிகார எல்லையை தாண்டி
ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள். நிச்சயமா மத்திய அரசும் ஆளுநரும் இதற்கு மேல்முறையீட்டுக்கு ரிவிஷன் பெட்டிஷன் போவாங்க. இல்ல கண்டிப்பா சார். இப்ப இந்த பேச்சு வர்றதுக்கான காரணம் என்னவா இருந்தது சார்? நீங்க வந்து ஒரு பல வருடங்கள் ஒரு மசோதாவை கிடப்புல போட்டிருந்தனால தானே இந்த ஒரு வழக்கு தொடர வேண்டிய நிலையை ஏற்பட்டது. நீங்க சரியான முறையில நீங்க அணுகிருந்தீங்கன்னா அந்த பிரச்சனையே இல்லையே. இல்ல அதாவது ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, அதாவது சுப்ரீம் அவர் ஜனாதிபதிக்கே அனுப்பக்கூடாது சொன்னா இது என்ன நியாயம் கேட்க? இது நாடா தமிழ்நாடு தனிநாடான்னு கேட்க. இது ஒரு ஆளுநர் ஜனாதிபதிக்கே அனுப்பக்கூடாது. இந்தியாவினுடைய முதல் குடிமகனாக முதல் குடியுரிமையா பெற்றவராக இருக்கிற இல்ல குடியரசுத் தலைவருக்கே அனுப்பக்கூடாது சொன்னா இது என்ன நியாயம் கேட்க? இது இந்தியா என்கிற கூட்டாட்சி தத்துவத்தை மதிக்கிற இந்திய ஜனநாயகம் எங்கே போய்கொண்டு? சரி, ஓகே. இதுக்கான பதிலை நம்ம புகழேந்தி அவர்கிட்ட கேட்கலாம். தெரியல புகழேந்தி சார், இந்த தீர்மானத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? புகழேந்தி சார். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நம்முடைய தோழர் அவர்கள் பேசிய பேச்சு என்பது இன்னைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த சப்ஜெக்ட். இன்றைக்கு நம்முடைய மாநில அரசு 110 விதியின் கீழ் நியாயமான உரிமைகளை பாதுகாக்க ஒன்றிய மாநில அரசினுடைய உறவுகளை மேம்படுத்தவும் உயர்மட்ட குழு ஒன்றை அமைக்க 110வது விதியின் கீழ் இப்போ வந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. அந்த விதி மூலமாக தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறாங்க. இதற்கான நிலைப்பாடுகளில் எல்லோருமே, ஏன்னா உண்மையை நம்ம ஒத்துக்கணும். ஏன்னா அவருடைய கட்சியை சேர்ந்த பிஜேபியை சேர்ந்த பழைய தலைவர்களே சில பேர் சொல்லியிருக்காங்க, அதாவது வலிமையாக ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்றால், ஒரு இந்திய துணைக்கண்டமே சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் மாநிலங்கள் வலுவுள்ளதாக இருக்கணும், மாநிலங்கள் உரிமை உள்ளதாக இருக்கணும். என்ன உரிமை? அடிப்படையாக இருக்கக்கூடிய சட்டபூர்வமான உரிமைகளை மாநிலங்கள் பெற்றிருந்தால்தான் ஒரு நாடே வந்து முன்னேற முடியும் என்பது அடிப்படையில் எல்லாரும் ஒத்துக்கிட்டது. அதை நோக்கி நாம இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் கொடுக்கிறாங்க. 74 ராஜமன்னார் குழுல போட்ட கமிட்டியின் மூலமாக போட்ட அந்த அடிப்படை காரணத்தை திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் மாநிலங்களுக்கான பவர்ஸ பத்தி கேட்கும் போது அன்றைக்கும் சரி யாராக இருந்தாலும், அதனால்தான் சொல்றது உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். இப்போ எலெக்ஷனை மனசுல வச்சு இதுதான் மத்திய அரசுக்கு மேல இந்த மாதிரியான ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஜனவரி முதல் வாரத்துல முதல் கட்ட அறிக்கை கேக்குதா சார்? திரு புகழேந்தி சார், இல்ல முதல் கட்ட இடைக்கால அறிக்கை வந்து ஜனவரி மாசம் நீங்க தாக்கல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அங்க இருக்கிற போலீஸ்காரர்கள் மணிப்பூர்ல கேவலமாக வேடிக்கை பார்த்ததையும் மடைமாற்றம் செய்வது போல வேறு பிரச்சனைகள் கிட்டு போறது. உண்மையில சொல்ல வேண்டும் என்றால் சட்ட ஒழுங்கை நாட்டிலே பாழ்படுத்துவதும் சரி, எல்லா வகையிலும் கீழான நிலையில் நடப்பது பிஜேபியினுடைய அரசு என்பது எல்லாருக்கும் தெரியும். இப்ப உச்ச நீதிமன்றம் போடுகின்ற உத்தரவு சட்டப்படிதான் போட முடியும். அரசியலமைப்பு சட்டத்தை ஒழுங்கா திருப்பி ஒழுங்கா பாருங்க. அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற முறைப்படிதான் உச்ச நீதிமன்றம் தெளிவா சொல்லியிருக்கு. 8 கோடி மக்கள் வசிக்கக்கூடிய மன்ற பிரதிநிதிகள் நிறைவேற்றக்கூடிய ஒன்று யாரோ நியமனம் பண்ணக்கூடிய ஒரு மேற்பார்வையாளராக வரக்கூடிய ஒரு கவர்னர், அந்த கவர்னர் போஸ்டுக்கு ஒருத்தர் நியமனம் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். சரி சார், இல்ல இப்ப அவங்க கேட்ட கேள்வி ரைட் தானே சார்? இப்ப வந்து இந்த மாதிரியான சில தீர்மானங்கள் இருக்கு. இந்த மக்கள் பிரதிநிதிகள் தேர்வு எடுத்ததெல்லாம் ஒத்தி கட்டி போடுறதெல்லாம் சட்டப்படி தப்பு என்பது ப்ரூவ் செய்யப்பட்டது. 2வது முறை வந்தா நீ அது ஒழுங்கா போடு. முதல் முறை உனக்கு பிடிக்கலன்னா விவரத்தை கேளு. அப்ப பிடிக்காம இருந்தா ஜனாதிபதிக்கு அனுப்பு. குடியரசுத் தலைவர் 3 மாசத்துக்கு மேல தூக்கி போட்டிருந்தா மாநில அரசு உச்ச நீதிமன்றத்திலே கேட்கலாம், ஏன் குடியரசுத் தலைவர் அதை வச்சிருக்காங்கன்னு. ஏன் கேட்டீங்கன்னா ஜனநாயக அரசு, மக்கள் அரசு, மக்களுடைய நலனை பார்க்கணுமே தவிர நாம பிஜேபியினுடைய நலனை பார்க்கறதோ இல்ல RSS நலனை பார்க்கறதோ எல்லாம் நியாயப்பட்டு வராது. உங்களுடைய குடியரசுத் தலைவரை நீங்க என்ன பண்ணீங்க? முதல் சுற்று பேசட்டும் சார், நம்ம அடுத்து பேசலாம். பார்லிமெண்ட் கட்டடத்தை திறக்க வேண்டிய குடியரசுத் தலைவரை உள்ளவே விடல. 2 நாள் கழிச்சு உள்ள விடுறீங்க. இல்ல சார், இல்ல ஓகே, இல்ல சார், இப்போ அதனால உள்ள வந்தா தீட்டு ஆயிடுமா? அதனால பார்லிமெண்ட் கட்டடத்தை முதல்ல அவங்க வந்து பார்க்க கூடாதா, திறக்க கூடாதா? ஒரு மூத்த அரசியல் தலைவர் வாதம் வைக்காதீங்க.
இல்ல நாம என்ன பண்றது, நீங்க செஞ்சதை சொல்ற இது வாதம் இல்ல. அபத்தமான வாதம். நீங்க பேசிய பேச்சினால இதை சொன்னமே தவிர வேறொன்றும் இல்லை. இப்பயும் சொல்லுகிறோம், நம்முடைய ஒன்றிய அரசினுடைய நிலைப்பாட்டில் வரக்கூடிய அத்தனை செயல்களும் நம்முடைய முயற்சி. ஏன் இப்போ நாம கேட்கிறோம், கல்வியில 2050 கோடிக்கு மேல நீ நிலுவை வச்சிருக்கீங்க. ஏன் ஜிஎஸ்டி கலெக்ஷன் கொண்டு போய் சார் செல்வம் சார் கொஞ்சம் அமைதியா இருக்கு சார். முதல் சுற்று கருத்து அவர் முடிக்கிட்டோம். நான் மறுபடியும் வரேன் சார் உங்கள்கிட்ட. மாநிலம் கொண்டு வர்றதுக்கு வழக்கமாக இருந்ததை ஜிஎஸ்டி போட்டு கொலாப்ஸ் பண்ணீங்க. ஜிஎஸ்டி போட்டு கொலாப்ஸ் பண்ணதன் காரணமாகத்தான் இன்னைக்கு பல பெண்டிங், அதனுடைய பெண்டிங் காரணமாக பேலன்ஸ் கல்விக்கு கொடுக்கல. பேரிடர் நிதினு ஒரு ஆய்வு குழு அனுப்புனீங்க சார், உங்க கவர்மெண்ட் அனுப்பிச்சு. இங்க எங்க கவர்மெண்ட் தோழர்களோடு போய் அதிகாரிகளோடு பார்த்துட்டு தீர்மானம் பண்ணி ஒரு அறிக்கையை கொடுத்தா அதையும் வாங்கி வச்சு. ஓகே புகழேந்தி சார், நான் மறுபடியும் வரேன் உங்ககிட்ட. கொடுக்கல, அரங்கில பேச வேண்டியிருக்கு. நான் வரேன், மறுபடியும் வரேன் சார். இப்படிப்பட்ட எதிர்க்கட்சி புகழேந்தி சார், நான் வரேன், மறுபடியும் வரேன் சார். உங்களுக்கு பேசுறது கேக்குதா? எங்களுடைய முதல்வர் மாநிலங்களுக்கு உரிய அதிகாரம் தேவை. கல்வியை கை வைக்காத. நீங்க கேட்டீங்க கல்வி எப்ப மாற்றினு தெரியுங்களா? புகழேந்தி சார், நான் வரேன் சார், மறுபடியும் அரங்கில பேச வேண்டியிருக்கு. பொது தப்புன்னு தான் நாங்க சொல்லி. சரி, ரைட், ஓகே. ஆறாக இருந்தா ஓகே சார். திரு ராமன் சார், இந்த தீர்மானத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுக்கு அவசியம் என்ன? ஜனவரி முதல் வாரத்தில் அதற்கான இடைக்கால அறிக்கையை கேட்டிருக்காங்க. ஸோ இந்த தேர்தலை மையப்படுத்தி அல்லது அதை முன்னிறுத்தி இது இந்த குழு இந்த தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்குன்னு அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க. உங்களுடைய பார்வை என்ன சார்? இந்த மாநில சுயாட்சி என்பது 2024 தேர்தலை மையம் கொண்டு தயாரிக்கக்கூடிய நாட்டு லேகியம். இது நாட்டு மருந்து லேகியம். ஏற்கனவே இந்த லேகியத்தை கலைஞர் விற்று பார்த்தாரு, அண்ணா விற்று பார்த்தாரு, மார்க்கெட்டை எடுப்பறல. இதற்காக கலைஞர் முதலமைச்சர் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பி. சுசீலா, கோவை சவுந்தரராஜன் பாடியது. பி. சுசீலா, கோவை சவுந்தரராஜன், எம்.எஸ். விஸ்வநாதன் இசையில் அண்ணன் கடலூர் புகழந்திக்கு தெரியும், அண்ணன் அவருக்கும் காங்கிரஸ் மூத்த தலைவருக்கும் தெரியும். அதில் என்னென்னா அந்த பாட்டை எப்படி, அதாவது அந்த காலத்திலே அதாவது மாநில சுயாட்சியாக எப்படிலாம் மக்கள் மத்தியில் ஏமாற்றி அதாவது மக்கள் மத்தியில் வெறித்தனமான நிலைப்பாட்டை உருவாக்கி எப்படிலாம் இவங்க ஓட்டு வாங்கிறதுக்கான எப்படி நாடகம்னு பாருங்கள். முன்னேற்ற கழகத்தின் மூல முழக்கம் என்ன என அறிவாயா சின்ன தம்பி, தன்னிகரில்லா கலைஞர் தந்தார் 5 மொழி, எந்நேரமும் நெஞ்சில் இருக்கணும் நல்ல தம்பி, நல்ல தம்பி. அடுத்த பாட்டு பாருங்க. அண்ணா வழியில் அயராது உழைப்போம், கண்ணியமாய் அண்ணன் சொன்னதை செய்வோம், ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீருவோம், ஜாதி மத கொடுமை தரைமட்டம் ஆக்குவோம், இந்தி திணிப்பை என்றுமே எதிர்த்திடுவோம், செந்தமிழ் மொழியாய் ஜெகத்தினை ஆள்வோம். அடுத்து அண்ணாவளியில் அடுத்த வரியை பாருங்க. இந்த வரி தான் முக்கியமான லைன். இதைத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் இந்த 2 வரியை தான் அவர் இன்னைக்கு சட்டமன்றத்திலே பேசியிருக்கார் தீர்மானத்தை. வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம், பண்புடன் உழைத்து நன்னிலை பெறுவோம், மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி, மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி, தேனினும் இனியது தேந்தமிழர் நல்லாட்சி, அண்ணா வழியில் அயராது உழைப்போம். இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த பாடல் வருதான் இன்னைக்கு சட்டமன்றத்தில் தனி மாநில சுயாட்சி என்ற தீர்மானத்தை முதலமைச்சர் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே அவருடைய தந்தையார் இது மாதிரி சொல்லியிருக்காரு, இந்த லேகியம் வித்திருக்காரு, அண்ணா அவர்கள் லேகியம் வித்திருக்காரு. இப்பெல்லாம் தமிழ்நாட்டில் தயாரித்து வித்த லேகியம் தேசிய அளவில் எடுப்பறல. காரணம் என்னன்னா சர்க்காரியா கமிஷனால இவங்க குற்றம் சாட்டப்பட்டு கச்சத்தீவை தாரை வர்த்தது இவங்க. அப்படிப்பட்ட இதெல்லாம் மாத்ததுக்கு அன்னைக்கே தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் தப்பான பிரச்சாரம் பண்ணி தமிழ் கூட நிரூபிக்க முடியாம அவரே ஒத்துக்கிட்டாரு. அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்க அதாவது தமிழ்நாட்டில் இந்த தமிழ்நாட்டு மக்களை, அப்பாவி மக்களை, ஏழை எளிய நடுத்தர மக்களை மொழி என்ற பிம்பத்தை முன்வைத்து எப்படிலாம் மக்களை ஏமாற்றினார்கள் என்பதற்காக தான் இந்த பாட்டு அப்படியே வெறித்தனமான. இன்னைக்கு பல அமைச்சர்கள் ஆபாசமான பேசிய கருத்துனா அன்னைக்கு அந்த திராவிடர் கட்சியினுடைய அந்த பொதுக்கூட்டங்களை பார்த்தீங்கன்னா ஃபார் அடல்ட்ஸ் ஒன்லி, அவங்க தான் கேட்கணும் அந்த கூட்டத்தை. அந்த மாதிரி கொச்சையாக பேசி ஏளன பேசி ஹிந்தி எதிர்ப்பு என்ற நிலைப்பாடு உருவாக்கி தமிழ் கற்றுக்கொள்ள சொல்லி
ஒரு குடும்பம் வாழ்வதற்கான ஒரு நிலைப்பாடை இன்று தமிழ்நாட்டில் திமுக ஏற்படுத்துகின்றது. அதைத்தான் சொல்லுகின்றான். இந்த லேகியம் தமிழ்நாட்டு மக்களிடம் ஈடுபடாது. இந்த லேகியம் அவருடைய வளர்ச்சி பாதையில் அவருடைய ஏற்கனவே இப்போ அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து ஏற்கனவே பல்வேறு விமர்சிக்கப்பட்டிருக்கு. அதிமுகவினரும் சரி பிஜேபி தரப்புலையும் குறை சொல்லியிருக்காங்க. இப்போ கூட்டணி உருவாயிருக்கு. இந்த நேரத்தில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இன்னும் பிஜேபிக்கு பின்னாடி அதிமுக தீர்மானம் முழுக்க 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 எப்படி நீட்டு அனைத்து கட்சி கூட்டம் போட்டாங்களோ, எப்படி இருமொழி கொள்கைக்கு அடுத்த கட்சி கூட்டம் போட்டாங்களோ, எப்படி தொகுதி மறுசீரமைப்பு அடுத்த கட்சி கூட்டங்களோ, இதே மாதிரி ஒரு நாடகம். இந்த நாடகம் இன்னும் ஒரு 6-7 மாதத்தில் அதிவேகமாக செயல்படுத்துவார்கள். காரணம் என்றால் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு அமைச்சர்களும் ஊழலில் மூழ்கி ஆபாச வார்த்தைகள் பேசி தமிழகத்தை உலக அளவில் சர்வதேச டாலர் கம்யூனிகேஷனில், அதாவது டான் சிஸ்டமான ஒரு நிலைப்பாடு தமிழகத்தினுடைய ஆட்சி நிலைப்பாடு உள்ளது. மக்கள் வாழ முடியாத சூழ்நிலை. இதெல்லாம் திசை மாற்ற வேண்டும், இதெல்லாம் மறைக்க வேண்டும். தமிழ்நாட்டு மக்கள் சராசரி நம்மளை பற்றி மட்டுமே என்ன சொல்கிறார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்க சூழ்நிலையில் பாஜகவின் மறைமுகமாக நெருக்கடி கொடுக்கின்றார்கள். காரணம், தமிழ்நாடு பார்த்தீங்களா, தமிழுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக தன்னையே அயராது பசுநோக்கார் கந்தூஞ்சார் கர்மமே கணர் என்று நீதிபதி நாளிதழ் சொல்ல போல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மக்களுக்காக கஷ்டப்படுகின்ற ஒரு பிம்பத்தை கிளப்பக்கூடிய நாட்டிலேயும் இருக்கின்றார்கள். இந்த நாட்டிலேயும் தமிழ்நாட்டு மக்கள் ஈடுபடாது என்பது என்னுடைய நிலைப்பாடு. சரி சார். திரு முருகையன் சார், அதாவது இன்னைக்கு இந்த மாநில பட்டியலுக்கு வந்து கொண்டு வர வேண்டும் கல்வின்னு சொல்றாங்க. நம்ம செல்வம் சார் சொன்ன மாதிரி அதெல்லாம் கொண்டு வந்ததே வந்து மத்திய பட்டியலுக்கு மாற்றினதே யார் ஆட்சியில் என்ற கேள்வியெல்லாம் வச்சிருந்தார். ஒட்டுமொத்தமாக இந்த தீர்மானம் பற்றி உங்களுடைய முதல் சுற்று கருத்து. ராமன் இவ்வளவு நேரம் பேசுனது பிஜேபி சார்பில் பேசல, அவர் திராவிட முன்னேற்ற கழக பேச்சாளராகவே பேசிட்டாரு. அவர் பாடிய பாட்டையெல்லாம் பாடிதான் 50 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை திராவிட இயக்கங்கள் ஆண்டு கொண்டிருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் ஏமாந்து விட்டார்கள் என்று நீங்க சொல்றீங்க. அதனால அதை சொல்லுங்க. ஏமாந்து விலை போகவில்லை என்று சொன்னீர்களே, அவர்கள் வித்த லேகியம் விலை போனதால் தான் 50 ஆண்டு காலம் தொடர்ந்து அவர்கள் மாறி மாறி ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அதை நீங்க கேலி பேசுவதற்கு எந்த அர்த்தமும் இல்லை. இப்பொழுது தெரியுமா, மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்பது இன்று நேற்று அல்ல. அவர்கள் 50 ஆண்டு காலமாக அவர் பேசுகின்ற ஒரு தொடர்பாடு. அதனால மாநிலத்தில் தனியா பிரிச்சுட்டு போயிடணுங்கிறது அர்த்தம் இல்லை. இது பல மொழிகள், பல கலாச்சாரம், பல விதமான உணவு முறையெல்லாம் கொண்ட ஒரு நாடு இந்தியா. அதனால அந்தந்த மாநில மக்கள் பழக்க வழக்கத்துக்கு பண்பாட்டுக்கு ஏற்றவாறு அந்தந்த மாநிலங்களில் சில வித்தியாசமான சட்டங்களை இயற்றுவது, சில வழிமுறைகளை கடைபிடிப்பதற்கெல்லாம் உரிமை இருக்க வேண்டும். இந்தியா முழுமைக்கும் ஒரே விதமான சட்டத்தையோ விதியையோ நாம் பின்பற்றுவது என்பது இயலாத காரியம் என்ற காரணத்தினால் தமிழகம் என்பது ஒரு தனிப்பெரும் ஒரு 8 கோடி மக்கள் வாழக்கூடிய ஒரு பெரிய மாநிலம். இந்த மக்களுக்கு என்று தனி பண்பாடு இருக்குது, வழிபாடு இருக்கு. அதனால என்ன சொல்றாங்க, நீங்க தமிழ்நாட்டில் எல்லா உரிமையும் எங்களுக்கும் வேண்டும், நீங்கள் சிலதெல்லாம் சொன்னபடி நடப்பதில்லை. நீங்க 50 ஆண்டு காலமா அவர்கள் மாநில சுயாட்சியின் தத்துவத்தை சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட காங்கிரஸ் பேரியக்க மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கும் போதெல்லாம் மாநிலத்துக்கு இந்த நிதி கொடுப்பதோ அல்லது முக்கியமான காலகட்டங்களில் உதவி செய்வதோ ஒரு வெள்ள நிவாரணங்கள் அளிப்பதிலேயோ எந்த விதமான பெரிய குறைபாடு இல்லாமல் பார்த்து பேரிடருக்கான நிதி வழங்குவதற்கு அவங்க ஒரு வழிமுறைகள் வச்சிருக்காங்க. அதை பார்த்து தான் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்க முடியும். அது கொடுக்கல. மாநில பட்டியலை மாற்றதா இருந்தா அதுக்கும் பிரச்சனை காரணம் யாரு? இது போன்ற பல கேள்விகள் இருக்கு. இப்போ இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் என்ன? அது மடைமாற்றும் விதமாகத்தான் இருக்கிறதுன்றது அவங்களுடைய கருத்து. இல்ல, அவர்கள் இன்று நேற்று அதான் சொன்னேன். இன்று நேற்றெல்லாம் அவர் எப்பவும் வழக்கமா சொல்லுவதுதான் இன்றைக்கும் சொல்லி இருக்கிறார். மாநில சுயாட்சி மத்தியில கூட்டாட்சி என்பது நீங்க தேசிய ஒருமைப்பாட்டுக்கோ இந்திய நாட்டினுடைய பாதுகாப்புக்கோ குந்தகம் விளைவிப்பது போல் அவர்களுடைய தீர்மானமோ சட்டங்களோ ஏதாவது ஒன்று பண்ணா அதை தடுப்பதற்கு மத்திய அரசாங்கத்துக்கு எல்லா விதமான உரிமையும் உண்டு. ஆனால் நீ இதை சொல்லக்கூடாது என்றால் சொல்ல முடியாது. இப்ப நீங்க எத்தனையோ மாநிலங்கள் மாநில உரிமைகள் எல்லாம் பறிக்கப்பட்டு அவர்களுடைய சுதந்திரம் எல்லாம் போயிருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஆதிக்கத்தை எல்லாம் பல மாநிலங்களில், மணிப்பூர்ல இருந்து பல மாநிலங்களில் செலுத்தி கொடுத்தா இருக்கிறோம், காஷ்மீர் உட்பட. அது மாதிரி இங்க அந்த அதிகாரங்கள் எல்லாம் செலுத்த விடமாட்டோம். மாநிலத்துக்கு என்று சில உரிமைகள் அம்பேத்கர் அவர்களே ஆதரிச்சதுதான். அம்பேத்கரே மாநிலத்துக்கு என்று இன்னென்ன உரிமைகள், மத்தியில் ஆளுவதற்கு இன்னென்ன உரிமைகள். அம்பேத்கர் அவர்களுடைய விஷயத்தை தானே பிஜேபி பண்ணி அது நம்ம 1-2 மாறுபட்டு நடப்பதனாலும்
மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய சில உரிமைகளை பறிக்க முயற்சிப்பதனாலும் அவர்கள் வந்து நாங்களுக்கு நீங்க வந்து பெரிய அளவுல வரி வசூல் பண்றோம், சரி, நமக்கு கொடுக்க வேண்டியதை பல காரணங்களை சொல்லி நீங்கள் வளர்ந்து விட்டீர்கள், எனவே உங்களுக்கு இவ்வளவு போதும். இல்ல உதாரணமோட சொல்லப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டுல வந்து பல மாவட்டங்கள் இருக்கு. தர்மபுரி வந்து இப்போ இருக்கு, கோயம்புத்தூர் அதிகமா வாங்குறோம். இல்ல ஒரு மாநிலத்துல நம்ம எப்படி நிர்வகிக்கிறோமோ அது மாதிரி தான் நாட்டிலேயே நம்மள நிர்வகிக்கிறோம். நீங்க வந்து இந்த கம்பேர் தப்பு. இந்த கேள்வி வந்து சார் நம்ம அதுல எந்த மாவட்டமாவது எங்க மாவட்டத்துக்கு இதை கொடுக்கலன்னு எங்காவது போர்க்கொள்கை எழுப்புறாங்களா? எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் சார், தமிழர்கள் சார். தமிழர்கள் வந்து நீங்க வந்து சேலம் எப்படி இருக்கு, கோயம்புத்தூர் எப்படி இருக்கு, திருநெல்வேலி எப்படி இருக்குன்னு யாராவது வந்து ஏன் சென்னைக்கு வந்து இவ்வளவு இண்டஸ்ட்ரி கொடுக்குறீங்க, எனக்கு ஏன் கொடுக்கல, திருநெல்வேலி மக்கள் ஏதாவது போராடி இருக்காங்களா? அது இல்ல சார். தமிழகர்கள் எல்லாம் யுனைடடா இருப்பாங்க, ஒற்றுமையா இருப்பாங்க. எனக்கு ஏன் நீ கொடுக்கல, உனக்கு ஏன் கொடுக்கலன்னு கேட்கறது இல்ல. அதுல பெரிய மாறுபட்ட கருத்தோ மாறுபட்ட கோணமும் இல்ல. கடந்த பாராளுமன்ற தொகுதியில் 40 தொகுதியும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருக்குல்ல சார். அது மாதிரி நீங்க சொல்றது போல அந்த மன வேறுபாடு, கருத்து வேறுபாடு இருந்தால் அப்ப வந்து நீங்க என்ன குறிப்பிட்ட 4 மாவட்டங்கள் ஜெயிக்கணும், 4 மாவட்டங்களை தோக்கணும்ல. அப்படி இல்லையே. தமிழகம் எல்லாம் காவிரி நதியின் பங்கீடு வச்சு பார்க்கும்போது நமக்கு இப்ப கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கு இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டுக்கும் பாண்டிச்சேரி 2 பேருமே தமிழ் தான் பேசுறோம். நமக்குமே சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. அது இருக்குது. நீங்க அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்குல்ல. ஆமா, அண்ணன் தம்பிக்குள்ளே சொத்து பிரிவினை இருக்கு, வாய்க்காபரப்பு தகராறு இருக்கு, பெண் கொடுப்பது வாங்குதல் தகராறு இருக்கு. அது குடும்பத்துல கூட இருக்கு சார். தகராறு இல்லாத இடமே இல்லை. சரி, மனத்தாக்கலில் எல்லா இடத்துலயும் இருக்கும். ஓரவஞ்சனையோடு இந்திய அரசாங்கம் சமீப காலமாக நீங்கள் வந்து தமிழ்நாடு வளர்ந்து விட்ட மாநிலம் என்று நம்மளை ஓரங்கட்டி ₹1 கொடுத்தால் 29 பைசா தான் கொடுப்போம் என்கிற மாதிரி சொல்லுவதை அவர்கள் ஏற்கவில்லை. இப்ப நீங்க வந்து மத்திய பிரதேசமோ பீகாரோ உத்தரப்பிரதேசமோ ₹1 நீங்க ₹2000 ₹3 கொடுக்குறீங்க. நீங்க கொடுங்க சார். எங்களை ஒதுக்காதீர்கள். எங்களை கவனியுங்கள். இடைவேளைக்கு பிறகு மறுபடியும் உங்ககிட்ட வர ஒரு இடைவேளை எடுக்க வேண்டியிருக்கிறது. நேர்களே, மாநில உரிமைகளை மீட்க உயர்நிலை குழு ஒன்று அமைக்கப்படும் என்ற தீர்மானம் இன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது பற்றி விவாதித்து வருகிறோம். அதனுடைய சாதக பாதகம் என்ன என்பது பற்றி திரு முருகன் சார் நம்ம இடைவேளைக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம். அதாவது இந்த பிரச்சனைகள் இப்போ தீர்மானம் நிறைவேற்ற பிரச்சனைகள்லாம் ரொம்ப காலமாக இருந்துட்டு தான் இருக்கு. இன்னைக்கு அதை தீர்மானமாக நிறைவேற்ற வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அதுதான் ஒரு மடைமாற்றும் முயற்சியா அப்படின்ற ஒரு கேள்வியை செல்வம் அவர்கள் எழுப்புறார். இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த காலம் வந்து மத்திய அரசாங்கம் வந்து பல வழியில் வந்து மாநிலங்களுடைய உரிமைகளை பறித்து விடுமோ என்கிற அச்சத்தை உருவாக்குவது போல இப்போ நீங்க அந்த 10 தீர்மானங்கள் வந்து 10 சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட 10 இது வந்து பெண்டிங்லேயே போட்டிருந்தது. அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அவங்க வந்து கவர்னரே கையெழுத்து போடாம நாங்க முடிச்சிட்டோம் யா அப்படின்ட்டாங்கல்ல. இங்க 2வது முறை அது முடிஞ்ச மாதிரி தான். அதனால 142. அப்போ நம்ம ஒவ்வொன்றுக்கும் சுப்ரீம் கோர்ட்ல போய் தான் ஒன்று நடைமுறைப்படுத்தணுங்கிறது சிந்தனை எல்லாம் வந்து மாநில உரிமையை அது பறிக்கிறது மாதிரி தான் தெரியுது இல்லையா? அது மாதிரி ஒன்று அதுக்கு தேவையில்லையே. நீங்க ஒரு மாநில கட்டமைப்புக்குள்ள இருக்கக்கூடிய சில சட்ட திருத்தங்களை இப்ப அது நிலைத்திருக்குமான்றது ஒரு கேள்விக்குறியா தானே இருக்கு. இல்ல, அது ஒன்றும் தவறானது கிடையாது சார். மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சின்னு தான் சொல்றோம். மாநில மத்திய இந்த தீர்ப்பு இல்லையாது. ஆளுநருக்காக வழங்கப்பட்ட அந்த தீர்ப்பு வந்து அந்த 2 நீதிபதிகள் வழங்கிய அந்த தீர்ப்பு இப்ப மறுசீராய்வுக்கு செல்லும். அது போட்டு அது நிலைத்திருக்குமா என்பது சந்தேகம். மறுசீராய்வுக்கு போட்டு சார். இப்போ கூட இந்த கமிஷன் போட்டிருக்காரு, நீதி குழு ஒன்று போட்டிருக்காரு. இப்போ அதுல கூட முன்னாள் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி குரியன் ஜோசப் தான் போட்டிருக்காங்க. சட்டம் படித்த வல்லுநரை தான் போட்டிருக்காங்க. அவர் வந்து இந்திய நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு ஒற்றுமைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து பொருளாதாரத்துக்கு ஒரு குழு அமைச்சாங்க. அது மாதிரி வந்து மழைநீர் வடிகாலுக்கு ஒரு குழு அமைச்சாங்க. அதெல்லாம் என்னாச்சு சார்? அதெல்லாம் வந்து நடைமுறை ஆகிட்டு தான் இருக்கு. நீங்க அந்த பொருளாதார குழு எல்லாம் போடுறத வச்சுதான் பட்ஜெட்டை போடுறாங்க. அந்த பொருளாதார குழு நமக்கு என்ன வருமானம், என்ன இது, எவ்வளவு கடன் வாங்குறோம், நம்ம எந்த இதுல முதலீடு பண்றோம், அதெல்லாம் அந்த நிர்வாக குழு அந்த பொருளாதார குழு வந்து சில ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி அதுல முடிவெடுத்து தான் இந்த பட்ஜெட்டை உருவாக்குறாங்க. சரி, ஜெயலலிதா வழக்குக்காக போடப்பட்ட குழுவும் என்னாச்சு, ஆறுமுகம் அவருடைய குழுவும் என்னாச்சு, இந்த அவர் மேல தலைமையில வந்து அதுவும் என்னன்னு தெரியல, விசாரணை கமிஷன். அதாவது பல விஷயங்கள் வந்து நிலுவையில தான் இருக்கு. அதனால எந்த விதமான ஒரு முன்னேற்றங்கள் இதுவரைக்கும் நடைபெறல. இதுவே அடுத்த ஜனவரி தான் கேட்கறாங்க. 26 ஜனவரி தான் நம்ம குழுவினுடைய அறிக்கையை கேட்டிருக்காங்க. அது வந்து கிட்டத்தட்ட தேர்தல் இடைக்கால அறிக்கை 2 ஆண்டுகளுக்கு பிறகுதான். ஆமா, அது தேர்தல் வர நேரம் ஆயிடுது. அது கிட்டத்தட்ட அவங்க வரும்போது இந்த அறிக்கை வந்து எந்த அளவுக்கு அது சொல்ல போகுது, அது என்ன வந்து முன்னாள் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி தலைமையில் இருக்கிறதுனால வந்து சட்டத்துக்கு புறம்பாகவோ இந்திய நாட்டின் ஒற்றுமைக்கு புறம்பாகவோ எந்த விதமான அறிக்கையும் வந்து நிச்சயமாக அவர்கள் கொடுக்க மாட்டாங்க. என்ன தெரியுமா அறிக்கை வந்து கேட்கறாங்க, ஒரு கேள்வி தீர்மானம் நிறைவேற்றினாங்க, அதுவும் நிராகரிக்கப்பட்டு விட்டு ஜனாதிபதி அவர்களால. ஆமா, அதாவது நீங்க இப்ப என்ன தெரியுமா முக்கியமா கேட்பாங்க, இப்ப கல்வி வந்து நம்ம வந்து பொதுப்பட்டியலில் கொண்டு போயிட்டோம் இல்லையா, இப்ப எங்களுக்கு மாநில
மாநிலத்தில் கொடுங்க. அதனால தானே எங்களுக்கு நீட்டுக்கெல்லாம் வந்து நாங்கள் ஒரு முடிவெடுக்கும் பொழுது எங்களால் வந்து நிறைவேற்ற முடியல, அதுக்கு பெரிய தடையா இருக்கு. எங்க மாநிலத்தில் உள்ள மக்களுடைய கல்வி தரத்தை பற்றி நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம், நாங்கள் பார்த்துக்கிறோங்கிற மாதிரி ஓரளவுக்கு அவங்க இது போன்ற திட்டங்களை எல்லாம் நடைமுறைப்படுத்துவதற்கு மத்திய அரசாங்கத்தை ஏதாவது பணிய வைக்க முடியுமா, மத்திய அரசாங்கத்தின் உரிமைகளை நாம் மீண்டும் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துட முடியுமா என்று முயற்சியினுடைய ஒரு முன்னெடுப்பு தான் இந்த கோரிக்கை. இந்த கோரிக்கை வந்து அப்படியே வந்து ஏதோ மாநிலம் தனியா பிரிச்சுட்டு போகிற மாதிரி எல்லாம் ஒரு தவறான கண்ணோட்டத்தில் அது பேச வேண்டாம். அந்த மாதிரி நோக்கமே கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னா திராவிட முன்னேற்ற கழக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், மத்திய அரசாங்கத்தில் வந்து எத்தனையோ ஆண்டுகள் பங்கெடுத்திருக்கு, எத்தனையோ மிகப்பெரிய பொறுப்புகள் எல்லாம் வச்சிருக்கு இல்லையா. அன்னைக்கெல்லாம் வந்து அவங்க ஒரு தேசியத்தை கணிக்கக்கூடியவர்களா, தேசியத்தை நேசிக்கக்கூடியவர்கள் தான் இருந்தெல்லாம் பண்ணாங்க. எல்லா துறையிலையும் பெரிய பெரிய மந்திரி எல்லாம் இருந்தாங்கல்ல. அப்படி இருக்கும் பொழுது அவங்க வந்து மாநில உரிமையை மட்டும் பாதுகாக்கிறதுக்கு மட்டும் இல்ல, இந்தியா மொத்த உரிமையும் பாதுகாக்கிற தகுதியும் அவர்களுக்கு இருக்கு. ஆனா சில இடங்களில் வந்து தமிழ்நாட்டை நீங்கள் வந்து ஒரு பிஜேபி ஏற்றுக்கொள்ளவில்லை, இல்ல காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ளவில்லைங்கிறதுக்காக அவர்களை புறக்கணிப்பதோ ஓரங்கட்டுவதோ, அவர்களுக்கு வந்து கொஞ்சம் பின்னடைவை சந்திப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதையோ இந்த தமிழ்நாடுடைய அரசும் ஏற்கவில்லை, தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகளும் எதிர்க்கவில்லை. காங்கிரஸ் டெல்லியில இருக்கும் போதெல்லாம் அந்த அளவுக்கு அந்த எதிர்ப்பு வரல. ஏன்னா ஓரளவுக்கு உடன்பாடு இருந்தது. மாநில அரசாங்கம் வைக்கிற கோரிக்கைகள் சில ஏற்கப்பட்டன, உடன்பட்டு செய்வார்கள். இப்ப வந்து ராகுல் காந்தி எடுத்துங்க, இப்ப எங்க மாநிலத்துக்கு நீட்டு வேணாம்னு சொல்றாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தா அதை பத்தி பரிசீலிப்போம் அப்படின்னு அவர் சொல்றாருல்ல. ராகுல் காந்தி வந்து ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறாருல, அது மாதிரி வந்து நாங்கள் வந்து ஓரளவுக்கு மாநிலங்களுடைய உரிமைகளை அது இருக்கட்டும். இப்படி சொல்லிதான் சார், நீங்க இப்படி சொல்லிதான் 52 நூலோட வந்திருக்கிறோம். நீங்க 2 இடத்துல இருந்து ஆட்சியை பிடிச்சிருக்கீங்க, நீங்க 2 இடத்துல இருந்து ஆட்சியை பிடிச்சிருக்கீங்க. நாங்க 50 ஆண்டு ஆண்ட கட்சி சார். இது அதிகாரத்துக்காக சொல்ல, நாங்கள் ஒரு கட்சியினுடைய அடிப்படையில் நாங்கள் வந்து நீங்க அது மாதிரி செய்யல. மாநில கோரிக்கைகளை புறக்கணிப்பதனால் அவர்கள் வந்து இது மாதிரி கோரிக்கைகளை வைத்து ஒரு ஆய்வு செய்ய பார்க்கிறாங்க. அந்த ஆய்வு வந்து தேச ஒற்றுமைக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. ரைட் சார், தொடர்ந்து பேசலாம் சார். திரு செல்வம் சார், ஆக்சுவலா இப்போ மோடி அவர்கள் வந்து முதலமைச்சராக இருந்தவர், அவருக்கு தெரியும் மாநிலத்தில் உள்ள உரிமைகள் என்ன அப்படின்னு. அவர் முதலமைச்சராக இருக்கும்போது மத்திய அரசிடம் வைத்த கோரிக்கைகள் என்னன்னு அவருக்கு தெரியும். ஆனால் அதை நீங்கள் காங்கிரஸே குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறத விட அந்த விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான முயற்சி எடுக்கலாம் இல்லையா? அவங்க தான் கொண்டு வந்தாங்க, 3 டென்யூர் வந்துட்டீங்க. இன்னும் நீங்கள் இந்திரா காந்தியை பற்றியும் இன்னும் நேருவை பற்றியுமே பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம் சார்? ஒரு விஷயம் மரியாதைக்குரிய ரங்கநாத சார் சொல்றேன். அதாவது எல்லா தவறுகளையும் செய்து விட்டு சட்டமாக்கி விட்டு கேட்டுக்க, ஜிஎஸ்டியா இருக்கட்டும், நீட்டா இருக்கட்டும், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது அந்நிய நேரடி முதலீடு ஆகட்டும், இப்படி எல்லா கல்வியை மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியல் கொடுத்தது, கச்சத்தீவு கொடுத்தது, மாநில உரிமைகளை விட்டு கொடுத்தது, எல்லாவற்றையும் இவர்கள் செய்துவிட்டு இன்னைக்கு தேர்தல் நெருங்குகிறது. திமுக ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து 4 ஆண்டுகள் முடிய போகுது. 5வது ஆண்டு இன்னும் சொல்ல போனீங்கன்னா இறுதி நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிற இந்த திமுக அரசு கடைசியில என்ன பண்றாங்க? நாடகம் நடத்தி ஒரு இன்னைக்கு வந்து அதிமுக பாரதிய ஜனதா கட்சி ஒரு வலுவான கூட்டணி அமைக்கிறார்கள். ஒரு அதை நோக்கி மக்களிடத்தில் ஆதரவு பெருகிற ஒரு நிலையில இதை மடைமாற்றம் செய்வதற்கு என்ன செய்யறது? ஆதரவு பெருகுதுன்னு எதை வச்சு சொல்றீங்க சார்? நான் நிச்சயமா சொல்றேன், கிராமப்புறங்கள்ல இன்னைக்கு இந்த ஆட்சி வந்து they are counting their days. டிஎம்கே கவர்மெண்ட் இஸ் கவுண்டிங் தேர் டேஸ் அப்படிங்கறது தான் உண்மை, யதார்த்தம். அதுல நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் அண்ணன் ஒரு நிமிஷம். அதாவது நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இதுல அண்ணன் முருகையன் கூட சொன்னாங்க, மாநிலத்துக்கு என்ன நீங்க 29 பைசா தானே கொடுக்கீங்கன்னு சொல்லி. பாதுகாப்பு, உள்நாட்டு பாதுகாப்பு, வெளிநாட்டு பாதுகாப்பு, அதாவது நம்முடைய எல்லைப்புற பாதுகாப்பு, கடலோர பாதுகாப்பு, ஆகாய விமான பாதுகாப்பு, தரைவழி போக்குவரத்து, மத்தியில இருந்து உணவு மானியம், இப்படி எல்லாவற்றையும் செய்வது மத்திய அரசு. இவர்கள் சில திட்டங்களுக்கு அவர்களுடைய ஸ்டிக்கரை மட்டும் ஒட்டிக்கிறாங்க. அதனால இன்னொன்னு கேட்டீங்கன்னா, திமுக அரசு தோற்று போய் இருக்கிறது என்பதற்காக நான் ஒண்ணு சொல்றேன். அதாவது என்ன கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு திமுக ஆட்சி, நாளைக்கு ஒரே ஒரு செய்தி சொல்றேன், இடி என்போர்ஸ்மெண்ட், இடி தமிழ்நாட்டிற்குள் வரக்கூடாது, சிபிஐ வரக்கூடாது, இப்படி சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு தீர்மானம் போடுறாங்கன்னு வச்சுக்கிடுங்க.
இது எப்படி இது வந்து இது என்ன எந்த வகையில நியாயமா இருக்கும், சாத்தியமா இருக்கும்? இது கவர்னர் அப்ரூவ் பண்ண முடியுமா? ஜனாதிபதி அப்ரூவ் பண்ண முடியுமா? ரெண்டாவது, நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இந்த மாநிலத்தினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த வழக்குகளில், கடந்த ஆட்சி பதிவு செய்த வழக்குகளை இந்த ஆட்சி வந்த உடனே என்ன செய்றாங்க? ஆக்ஷன் டிராப் பண்றாங்க அல்லது குவாஷ் பண்றாங்க. எது? வழக்கை தள்ளுபடி செய்கிறார்கள் அல்லது நடவடிக்கை திரும்ப பெறுகிறார்கள். இது வந்து எந்த வகையில நியாயம்? அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கும் மாநில உரிமைகளுக்கு சம்பந்தம் இல்ல. மரியாதைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பாவம், அவர் வந்து தடுமாறிக்கிட்டு இருக்காரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவரு சிறுக 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 கட்டமைப்பதை எல்லாம் அந்த அமைச்சர்கள் எல்லாம், அதாவது நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4-6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தானடி ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி என்று அந்த அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் சேர்ந்து முதலமைச்சர் செய்கிற அந்த பானையை தூக்கி போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க. மக்கள்கிட்ட வந்து திமுக மிகப்பெரிய அளவில் அவ்வளப்பட்டு அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு நிற்கிறது. இதை மறைப்பதற்காக சட்டமன்றத்தை பயன்படுத்தி 110 விதி, இதே 110 விதி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இதே மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது ஒன்டன் கவர்மெண்ட் அப்படி சொன்னாரா சொல்லலையா? 110 விதியை எதற்கு பயன்படுத்த வேண்டும்? எதற்கெடுத்தாலும் 110 ஒரே செய்தியோட சொல்றேன், இவர்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. இப்படி வித்தியாசமான அரசாங்கத்தை, வேடிக்கை நிறைந்த வினோதமான அரசை திமுக அரசு நடத்தி கொண்டிருக்கிறது. பேசலாம் சார். திரு புகழேந்தி சார், அதாவது இப்போ இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது, ஒரு மக்களிடையே ஆதரவு பெருகி வருகிறது. இதை தடுப்பதற்காக பிஜேபிக்கு ஒரு செக் வைக்கும் முயற்சியாகத்தான் இந்த தீர்மானம் அப்படின்னு சொல்றாங்க சார். உங்களுடைய பார்வை சார்? அதாவது நாம விவாத வந்தோம், இந்த மாதிரி காமெடிக்கும் கேட்கறதுக்காக வரும். இப்ப பெரிய நகைச்சுவையாக நான் நினைக்கிறேன். கூட்டணியோ அதனுடைய அழகும், இப்ப இருக்கக்கூடிய அந்த நிலைப்பாடுகளை நாட்டு மக்கள் பார்க்கறதுலயும் சரி. ஏன்னா மிஸ்டர் எடப்பாடி என்ன பண்ணாரு? இப்ப அசம்பிளில பிஜேபியோட சேர்ந்து வெளியே ஓடிட்டார். பிஜேபி ஓடுதுன்றது அவங்க யூனியன் கவர்மெண்ட், அதனால எதிர்க்கிறாங்கன்னு. ஆனா எடப்பாடி இந்த கருத்துக்கள் மொழி பிரச்சனையாக இருந்தாலும் மத்திய பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாத்திலயும் எல்லா கட்சியும் ஒன்னா இருக்குது. ஆனா இந்த எடப்பாடி எழுந்து ஓடுறாருன்னா எடுபடி ஆகிட்டாருன்னு தெரியும். தமிழ்நாட்டு மக்களுடைய பார்வையில இதெல்லாம் பட்டுக்கிட்டு இருக்கு. நாம விளையாட்டுக்கு சொல்ல, இருக்கிற உண்மையை சொல்ல. ராகுல் இதை பத்தி சொன்னாங்க, அவர் அழகா சொன்னார். மாநிலங்கள் உரிய அதிகாரத்தோடு வலிமையாக இருந்தால்தான் நாடு நல்லா இருக்கின்ற கருத்தை ராகுல் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்திய துணை கொண்டத்தின் நிலைப்பாட்டை மிக தெளிவாக புரிந்து அழகாக சொல்றார். அதனாலதான் இவங்களுக்கு அவங்க எல்லாம் பிடிக்காது. ஏன்னா அவர் சொன்னார், தமிழ்நாட்டு பக்கம் பிஜேபிக்கு வேலையே கிடையாதுன்னு அழகா சொல்லிட்டாரு. அதனால பாண்டி இது பண்ணாங்க. ஆனால் இவர்கள் ஆண்டு கொண்டிருக்கின்ற மாநிலங்கள், அந்த மாநிலங்களுடைய லட்சணங்கள், அங்க இருக்கிற சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் எல்லாம் போய் பார்த்தாங்கன்னா தெரியும். நம்முடைய முதலமைச்சர் இன்னைக்கு 110வது விதிக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்றால், அது தனிப்பட்ட முறையில தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்திய துணைக்கண்ட முழுவதும் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு உரிமை பெற்று தரக்கூடிய ஒரு தீர்மானத்தை நீங்க நிறைவேற்றிருக்காங்க. நன்றி சொல்ல வேண்டியவங்க எவ்வளவு இருக்காங்க, நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாடே அவரை திரும்பி பார்த்து பாராட்டுது. ஆனா இவங்க மட்டும் அதுல இந்த குறை அந்த குறைன்னு சொல்லி குறைபாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த நிமிடத்தில் அவர் சொல்ற நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள், அந்த கதையெல்லாம் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் வர இருக்கின்ற சட்டப்பேரவை தேர்தலில் 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும்னு எல்லாருடைய ஆய்வுலையும் இருக்கு. இன்னும் கூட நம்ம சொல்றோம் சார், அது சரியில்லை இது சொல்லணும். கல்வித்துறையை நாசமாக்கி யூபி, குஜராத், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான்ல பாவம் அந்த பிள்ளைங்க, நம்ம இந்தியர்கள் தான் அந்த பிள்ளைங்களை படிப்புன்னு சொல்லி தர்ற 3 மொழி கொள்கை 1 மொழி கொள்கையை வச்சு நாசமாக்கி எல்லா மாநிலங்களுக்கும் போய் அடிப்படை வேலை செஞ்சு கிடக்கிறாங்க. சரி, ஓகே சார், பேசலாம். சரி,
ஓகே சார். இப்போ ராமன் சார், அதாவது இப்போ இது வந்து குழு அமைக்கிறது உயர்நிலை குழு ஒரு நீதிபதி தலைமையில் தான், உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையிலையும் அவருக்கு 2 உறுப்பினர்களை போட்டு தான் நியமிக்கிறாங்க. கண்டிப்பாக அவர்களுக்கு சட்டவிதமாக தெரியும். அப்போ அவங்க நிலையான இந்த குழுவானது வழங்கக்கூடிய விஷயங்கள் சரியாகத்தானே இருக்கும். ஏற்கனவே நிபுணர் குழு போட்டாங்க இந்த ஆட்சி வந்தோடனே. அதன் பிறகு சென்னை மாநகராட்சியுடைய உள்கட்டமைப்பை ஆராய்ச்சி பண்ணதுக்கு இறையன்போருடைய சகோதரன திருப்புகள் அவருடைய தலைமையில் கமிட்டி போட்டாங்க. இந்த 2 கமிட்டியும் எங்கே தேடுவேன் என்ற நிலைப்பாடு இருக்கின்றது. இப்போ இந்த நீங்க சொன்னீங்களே முன்னாள் நீதிபதி அவர்கள் தலைமையில் 2 உறுப்பினர்கள் உண்டு. இந்த 2 உறுப்பினர்கள் அசோகவர்மன் செட்டி, நாகநாத் யார் தெரியுமா? அவங்க டிஎம்கேடைய வந்து முக்கியமான பிரமுகர். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த அசோகவர்மன் செட்டி 2006 2012 திமுக ஆட்சியில் 2009 2.5 ஆண்டு காலமாக நகராட்சி நிர்வாகத்தினுடைய அரசு செயலராக இருந்தார். அரசு வரும்போது கேபிடி என்ற திட்டம், அதாவது கலைஞர் வீட்டு திட்டம் திட்டத்தை கொண்டு வந்து செயற்கையாக விலைகளை சிமெண்ட், கல், ஜல்லிலாம் விலையாட்டி ஆட்சிக்கு மைனஸான ஒரு நிலைப்பாடு இந்த அசோகன் செட்டி தான். இவர் யாருன்னா, இந்த அசோகவர்மன் செட்டியும் முன்னாள் ஹோம் செக்ரட்டரியான நிரஞ்சன் மாட்டியும் சொந்தக்காரங்க. இவங்களுக்குள்ள சண்டை வரும்போது அந்த நேரத்தில் காங்கிரஸ் ஆட்சியில் ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய கவர்னர் இருந்த மார்க்கெட் ஆல்வா அவங்க சொந்தக்காரங்க. இந்த தான் அங்கே பஞ்சாயத்து பண்ணி தீர்த்தது. அதன் பிறகு ஜி.கே. வாசன் கப்பல் துறை மந்திரி இருந்தார் பாருங்க. அந்த நேரத்தில் அவர்கிட்ட அன்னைக்கு முதலமைச்சர் கலைஞர் ரெக்கமெண்டேஷன் பண்ணி கடல்சார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இந்த அசோகவர்மன் செட்டியை போட்டாங்க. இவருக்கு இந்த கடல்சார் பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு என்ன சம்பந்தம்? சப்ஜெக்டே இல்லையே. ஆயுர்வேதிக்கு டாக்டர், அலோபதி ஆக முடியுமா? அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு வந்து சிவில் மெக்கானிக் ஆக முடியுமா? மெக்கானிக்கு சிவில் ஆக முடியுமா? மெக்கானிக் சிவில் இது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் ஆக முடியுமா? இந்த மாதிரி பிரச்சனை ஏகப்பட்ட குழப்பங்கிறது அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஸ்பைனல் கார்டாக இருந்தது இந்த அசோகவர்மன் செட்டி தான். ஆகவே இந்த அசோகவர்மன் செட்டியும் நாகனார்களும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவருடைய குடும்பத்துக்கு முக்கியமான நபர்கள். இவர்கள் வந்து நீங்க நடுநிலையான ஒரு ஆளை போட்ட கூட ஒருத்தரை போட்டா சரி பரவாயில்ல. இப்ப யூஜிசிக்கு நீங்க நியமிக்கும் போது மட்டும் நீங்க யார் வேணா நியமிக்கலாம் சட்டமுறை வந்திருக்கு. கல்விக்கு சம்பந்தம் இல்லாதவங்களை நியமிச்சு அவங்க எப்படி கல்வித்துறை வங்கித்துறைக்கே சம்பந்தம் இல்லாதவங்க குஜராத்ல இருந்து கொண்டாந்து ரிசர்வ் வங்கி கவர்னரா போடலையா? யார்கிட்ட இருக்குதோ அவங்ககிட்ட எல்லாமே போகும். இவங்களுக்கு திறமையில சொன்னா திறமை என்பது அவர்களுக்கு துதிப்பாடக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் நீ வச்சுக்கோ கொடுக்கறது. இவங்க 2 பேருமே வந்து திமுக அனுகூலமா இருக்கிறவங்க அப்படின்னு திமுக எப்படி பொருளாதார எப்படி அட்ரஸ் இல்லாம இருக்குதோ, எப்படி சென்னை மாநகராட்சி டெவலப்மெண்ட் கமிட்டி, திருமூல் கமிட்டி விலாசம் தெரியாம இல்லாம இருக்கிறதோ, அதே போல் இந்த கமிட்டி வந்து தேர்தலுக்கான ஒரு நாடகம். இந்த நாடகம் இதுல எந்த மாற்றமும் கிடையாது. இதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்வார்கள். நீங்கள் என்னதான் மத்தியில் இருக்கிற பாஜக 1000 அழுத்தங்கள் கொடுத்தாலும் உங்கள் அனைத்து விஷயங்களும் சிசிடிவி கேமரா எப்படி மக்களை கண்காணிக்கின்றதோ, சிசிடிவி கேமரா எப்படி கோயிலை கண்காணிக்கின்றதோ, சிசிடிவி கேமரா சமூக விரோதத்தை விட எடுத்து உடற்படியாக கொண்டு காட்டுகின்றதோ, அதே போல் தமிழக மக்கள் சிசிடிவியாக திராவிட முன்னேற்ற ஆட்சியை பார்த்து கொண்டிருக்கிறார். ரைட், ஓகே சார். சார் உங்க நிறைவு கருத்தை நீங்க சேர்த்து பதிவு பண்ணலாம் சார். உங்களுக்கு இந்த சுப்ரீம் கோர்ட் சமீபத்தில் கொடுத்த தீர்ப்பு இருக்கு பாருங்க, அந்த 10 விதிகள் சம்பந்தமா. அதனால வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து நம்முடைய முயற்சி வெற்றி பெற்றிருக்கிறது. இதை மாதிரி இது போன்ற நம்ம ஏதோ ஒரு முடிவுகளை எடுத்து மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தால் அதற்கு ஒரு கால் இந்த மத்திய அரசாங்கம் படியும். இந்த மத்திய அரசாங்கம் நமக்கு தேவையானதை கொடுப்பதற்கு முயற்சிக்கும். இன்னைக்கு வந்து அதிமுகவும் பிஜேபி கூட்டணி சேர்ந்திருக்குல்ல, இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து SSA திட்டத்தில் வந்து 2200 கோடி ரூபாய் பாக்கி வச்சிருக்காங்கல்ல, அதையெல்லாம் நீங்க கொடுக்கணுங்க. நான் உங்களோட கூட்டு சேர்றேங்க. எங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கூட வாத்தியார்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுக்க முடியல. இங்க உள்ள பிள்ளைகள் படிப்பதற்கு இருங்க நீங்க தமிழ்நாட்டில் நீட்டு வானான்னு சொல்றீங்க. இப்ப நீங்க வந்து நாங்கள் உங்களோடு கூட்டு சேருவதா இருந்தால் நீட் வந்து நீங்க கண்டிப்பா எங்களுக்கு விதிவிலக்கு கொடுக்கணும். அது மாதிரி இந்த உணவு எங்களுடைய வந்து கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நீங்க நிறுத்தி வைப்பது, அது திமுக ஆட்சியோ அதிமுக ஆட்சியோ, தமிழகத்தினுடைய பள்ளிக்கூடங்கள் நிர்வாகம் நடத்துவதற்கான பணம், அதை நீங்கள் பிரித்து வைப்பது தப்பு. தூத்துக்குடி போன்ற இடங்கள்ல வந்து மிக கடுமையாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது வந்து ஆய்வு எல்லாம் நடத்துனீங்க டெல்லியில, நிதி வழங்கல. ஆனா என்ன கொடுத்தீங்க? அப்ப வந்து ஆட்சி ஏன் ஆட்சின்னு பார்க்க கூடாது சார். தமிழக மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டங்களை இந்த மத்திய அரசாங்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை நாம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிற ஒரு முயற்சியா தான் இந்த தீர்மானத்தை போட்டு அது ஒரு ஆய்வை நடத்தி அது மத்திய அரசாங்கத்துக்கோ ஏதோ காட்டும் பொழுது ஏதாவது நடைமுறை சாத்தியமாகுமா என்ற ஒரு எதிர்பார்ப்புடன் செய்யப்படுகிறது. நன்றி நன்றி நன்றி. திரு செல்வம் சார், உங்களுடைய நிறைவு கருத்தை நீங்க பதிவு பண்ணுங்க. கடந்த காலத்தில் நாங்கள் தெரியாமல் மத்திய கல்வியை மாநில பட்டியலில் இருந்த கல்வியை மத்திய பட்டியலுக்கு கொடுத்து விட்டோம்.
கச்சத்தீவை நாங்கள் தான் மத்திய அரசாங்கத்தின் மூலமாக இலங்கை கொடுத்து விட்டோம். சுருக்கமா முடிங்க, நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு சார். சுருக்கமா சொல்றேன். அதனால காவிரி உரிமையை நாங்கள் தான் விட்டு கொடுத்து விட்டோம். இப்படி நாங்கள் கடந்த காலத்தில் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கோருகிறோம். அதற்கு பிராயச்சித்தமா இந்த தீர்மானம் கொண்டு வர்றேன்னு சொல்லி திமுக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அறிவிப்பார் என்று சொன்னால் நாம அதுக்கு வரவேற்கலாம். ஆனால் எல்லா தவறுகளையும் செய்துவிட்டு முகமூடி அணிந்து கொண்டு யாரு சுத்த சுயம் பிரகாசமாக முகமூடி அணிந்து கொண்டு நல்லவர்களை போட வேடம் போடுகிற திமுகவை மக்கள் இந்த தேர்தலில் வீட்டுக்கு அனுப்புவார்கள். மக்கள் நிராகரிப்பார்கள். நன்றி. புகழேந்தி சார் நிறைவு கருத்து. நன்றி 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 சார். புகழேந்தி சார் நிறைவு கருத்து சுருக்கமா 2 வரியில, நேரம் குறைவா இருக்கு. ஜோசப் அவர்தான் அவருடைய தலைமையில் அசோக்வர்தன் செட்டி முன்னாள் வைஸ் சான்சலர், பேராசிரியர் மு. நாகநாதன் தமிழ்நாட்டின் மாநில திட்டக்குழுவினுடைய முன்னாள் தலைவர் ஆக உயர்ந்த கல்வியாளர்களை நல்ல ஆய்வாளர்கள் சிந்தனையாளர்களை குழு போட்டு இன்னைக்கு நம்முடைய முதல்வர் அறிவிச்சிருக்காங்க. அந்த குழுவினுடைய அறிக்கை வரும். இதனுடைய நியாயங்கள் உலகத்திற்கு தெரியும். ஒண்ணு மட்டும் சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மீண்டும் தமிழ்நாட்டில் வரும் மக்களின் பேராதரவோடு. அதை சொல்லி நான் முடிக்கிறேன். நன்றி சார். சார் ராமன் சார், உங்களுடைய மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தம் மக்கள் நலம் ஒன்றேதான் மனதில் கொள்ளுவார். அதுபோல இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அதிமுக பாஜக எம்எல்ஏக்கள் 3 அமைச்சர்கள் மீது நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. செந்தில் பாலாஜி அவர்கள், பொன்முடி அவர்கள், KN நேரு அவர்கள். காரணம் என்றால் ஒவ்வொருத்தர் மீதும் ஊழல் குற்றச்சாட்டு, ஆபாச வார்த்தைகளாக இருக்கின்றது என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே இதெல்லாம் திசை திருப்பதுதான் இந்த நாடகம் திரும்ப திரும்ப வேகமாக அதிவேகமாக மக்களை குழப்பி கொண்டிருப்பார்கள். இந்த குழப்பத்திற்கு மக்களுடன் ஏமாற மாட்டார்கள் என்பது என்னுடைய பதிவு. நன்றி சார். நம்முடன் விவாதத்தில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.